வணக்கம். நாமக்கல் மாவட்டம் மோகனூர் வட்டம் வளையப்பட்டி மற்றும் அரூர் தென்புதுப்பட்டி ஆகிய பகுதியில் சிப்காட் அமைக்க வேண்டாம் என்று நாங்கள் தொடர்ந்து இதுவரை 62 கட்ட போராட்டங்களை நடத்தியுள்ளோம். இருப்பினும் 29/5/2023 அன்று மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் விவசாயிகளை நேரில் அழைத்து கருத்து கேட்பு கூட்டம் நடத்தினார். அப்போது வருவாய்த்துறையினால் தயார் செய்யப்பட்ட வரைபடம் மற்றும் அறிக்கையின் அடிப்படையில் அவர்கள் தயார் செய்த வரைபடம் நீர்நிலைகள், ஓடை மற்றும் ஏரி, குட்டை, குளங்கள், புறம்போக்குகள் ஆகியவை அந்த வரைபடத்தில் மறைக்கப்பட்டிருந்தது. அதை உடனடியாக நாங்கள் சரி செய்ய வேண்டும் என்று மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் கூறினோம். அதேபோல விவசாயம் செய்கின்ற பகுதிகள் அனைத்தும் வறட்சியான பகுதி மற்றும் புஞ்ச நிலம் என்று குறிப்பிட்டிருந்தார்கள். அதையும் நாங்கள் குறிப்பிட்டோம். உடனடியாக மாவட்ட ஆட்சித்தலைவர் அதை சரி செய்வதாக கூறினார். இருப்பினும் 1 வருட காலமாகியும் அதை சரி செய்யவில்லை. அது சம்பந்தமாக மாவட்ட ஆட்சித்தலைவரை நேரில் சந்தித்து வலியுறுத்தியுள்ளோம். அதேபோல நாமக்கல் மாவட்டத்தில் கடுமையான வறட்சி நிலவுவதால் உடனடியாக நாமக்கல் மாவட்டத்தை வறட்சி மாவட்டமாக அறிவிப்பதற்கு தமிழக அரசிற்கு பரிந்துரை செய்ய வேண்டும் என்று கூறினோம். அதேபோல நாமக்கல் மாவட்டத்தில் தற்போது கடுமையான வறட்சி நிலவுவதால் காவிரி ஆற்று ஓரங்கரையில் உள்ள நீர்நிலைகளில் உள்ள நீர் ஆதாரம் முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளதால் குறிப்பாக நீரேற்று பாசன சங்கங்களில் வழங்கப்பட்ட நீர் நிறுத்தப்பட்டு மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளது. இதனால் அங்குள்ள அந்த பகுதியில் உள்ள வாழை மற்றும் கரும்பு, மஞ்சள், வெற்றிலை பயிர்கள் பெருமளவில் பாதிக்கப்பட்டு கருகி வருகிறது. இது சம்பந்தமாக குடிநீருக்கு ஒரு நாளும் அதே போல விவசாயிகளுக்கு ஒரு நாளும் தண்ணீர் முறை வைத்து நீர் பாய்ச்ச வேண்டும் என்று தெரிவித்தோம். அதன் அடிப்படையில் தற்போது அதையும் ஆய்வு செய்ததாக கூறினார்கள். அதே போல நாமக்கல் மாவட்டம் வாழவந்தி, கரசுப்பாளையம் பகுதிகளில் 1 வருட காலமாக 12B, 12A, 12B ஆகிய பேருந்துகள் 14 வழித்தடங்களில் இயக்கப்பட்ட வந்த பேருந்துகள் நிறுத்தப்பட்டது. அது சம்பந்தமாக மாவட்ட ஆட்சித்தலைவர்களுடைய கவனத்திற்கு கொண்டு சென்றோம். உடனடியாக இது சம்பந்தமாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்துள்ளார்கள். ஆகவே 4 முக்கிய கோரிக்கைகளை மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் கூறியுள்ளோம். கண்டிப்பாக நிறைவேற்றுவார் என்று நம்புகிறோம். நன்றி, வணக்கம்.